ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்றல் வாக்ஸ். இன்றைக்கி வந்துங்க ஒரு சூப்பரான ஒரு க்ளீனிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பால் காய்ச்சியாச்சு. இப்போ வந்து காளான் பிரியாணி செஞ்சுட்டேன். ஒரே 1 pot ரைஸ் தான் செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு க்ளீனிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். சமைச்ச பாத்திரத்தெல்லாம் ஃபஸ்ட்டு கழுவி வச்சுட்டேங்க. இப்போ அடுத்ததாக இந்த மளிகை சாமானம் இந்த ஐட்டத்தெல்லாம் எடுத்து ஒரு இதில் போட்டு வச்சுட்டு அதை கழுவிக்கலாம். இப்போ இந்த அரிசி புளி இதோட மூடியெல்லாம் மட்டும் கழுவிக்கலாம்னு சொல்லிட்டு கழுவிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் சம்படமெல்லாம் கழுவி கமுத்தியாச்சு. ஒரு அக்கா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இந்த துணியெல்லாம் வந்து மடிக்கணும். அப்படியே வெயிலில் காஞ்சிட்டு போட்டு வெயிலில் கமுத்தியாச்சு. சம்படம் டப்பா இந்த அரிசி ட்ரம் இப்போ தான் ஒரு மாதம் கழுவின புளி ட்ரம்லாம். ஸோ அதோட மூடியெல்லாம் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கழுவி கமுத்தியாச்சு. பார்த்திங்கன்னா ஒரு புளி போட்டு காஞ்சிட்டு அரிசி புளியை எல்லாம் வெயிலில் வச்சுருக்கேன். மளிகை சாமானம் வெயிலில் வச்சுட்டாங்க. சரி, இது க்ளீனிங் முடிச்சுட்டு கட்டிக்கலான்னு மாந்தலை கொண்டு வந்து ரெடியாக வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா அக்கா ஸ்டாண்டு கழுவி கொடுத்தாங்க. கிச்சனில் இருக்கிற ஸ்டாண்டு, காய்கறி ஸ்டாண்டு, இந்த பூரிக்கட்டை இதெல்லாம் வந்துங்க எடுத்து நம்ம வெளியில் வைக்க போகிறோம். பால்கனி திறந்து கொஞ்சம் நேரம் வெளியில் இருக்கட்டும். இப்போ ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து போட அவங்க கழுவிட்டே இருந்தாங்க. பால்கனி கதவை திறந்து நல்லா வெயிலில் வச்சிடலாம். இந்த அரிசி புளியெல்லாம் போன மந்த்து தானே கழுவி இருக்குது. ஸோ இப்போ திருப்பி கழுவ தேவையில்லைங்க. இது வந்து ஒரு சூப்பரான அன்பாக்சிங்கு. நான் வந்து இந்த டப்பா கண்டெய்னரில் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். அது கரெக்டாக இன்றைக்கி பார்த்து வந்துடுச்சு. இதையும் வந்து கழுவி கொடுத்துட்டாங்க. இதை தான் பாப்பா அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கா. இந்த மளிகை ஜாமானை போட்டு வைக்கிறதுக்கு ஏற்கனவே சம்படம் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் நான் சில்வரில். ஒரு சில பிளாஸ்டிக் இருக்குங்க. இந்த மாதிரி குவாலிட்டியான பிளாஸ்டிக்லேயே போட்டுக்கலாம் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்த கையோடு இதையும் கழுவி கமுத்தியாச்சு. முக்கியமாக இந்த க்ளீனிங் ப்ராசஸ் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிடலாம், ஒரே எண்ணெய் பிசுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ராசரி ஐட்டமெல்லாம் இருக்கிற டப்பாலெலாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணோம். இப்போ இந்த ஸ்டாண்டு, கவுண்டர் டாப்பு, எண்ணெய் படிஞ்ச இடம்லாம் நீ க்ளீன் பண்ணிடலான்ட்டு பண்ணிகிட்ருக்கோங்க. முக்கால்வாசி எல்லா சாமானுமே வெளியே போயிடுச்சுங்க. இது சமைச்ச பாத்திரம் மட்டும் இருக்குது. அருவருமலை கழுவி வச்சுட்டாங்க. எல்லாமே ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து ஒன்று போட்டு வச்சுட்டு தான் நான் வந்து மாப் போட ஆரம்பித்தாங்க. மாப் போட்டு முடிச்சுட்டு இந்த அரிசி ட்ரம்மு, அடுத்தது புளி ட்ரம்மு, இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் ஜல்லடை அது எதுவும் நிற்கும் இல்லையா, அந்த ட்ரம்மு அதையும் மூடி வச்சு மளிகை ஜாமான் இதையும் மூடி அதை இடத்துல கொண்டு போய் வச்சிடலாம். மாப்பெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாமே சுத்தமாக வாஷ் பண்ணிட்டாங்க. எல்லா கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கு பாருங்கள் ரெடியாக கிச்சனில் அடுக்கிறதுக்கு. இப்போ இந்த ஸ்டாண்டை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொண்டு போய் அடுக்கிட்டேன். நான் டைல்ஸ்லாம் தொடச்சி கொடுத்துட்டாங்க. அதை கொண்டு போய் அடுக்கி பேப்பர் போட்டேன். இந்த ஷீட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்துச்சுங்க. இது இன்றைக்கி ஒட்டியிருக்கிறோம் அந்த இடத்துல டெக்கரேஷனுக்காக. இப்போ ஒவ்வொரு ஜாமானை கொண்டு போய் நம்ம கிச்சனில் சேர்த்திடலாம். நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணாவே ஃபுல்லாக வீடு க்ளீன் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்குங்க. நம்ம மாப் போடும்போது இந்த மாதிரி 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு டைமு பண்ணிட்டோம் அப்படின்னா செம்ம நீட்டாக இருக்கும். இது வந்து புளி ட்ரம் வருஷத்துக்கு புளி வாங்கி வச்சுக்குவோம். அதையும் கொண்டு அதோட இடத்துல வச்சாச்சு. இந்த ட்ரம்மையும் கொண்டு வச்சிடலாம். தூக்கு முள்ளைங்க தள்ளிட்டே போயிட்டு நான் வச்சுட்டேன். அடுத்து காய்கறி ஸ்டாண்டு அதையும் அக்கா கழுவி கொடுத்துட்டாங்க. அதுக்கும் நான் பேப்பரை போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். அதையே கொண்டு போய் குட்டி கிச்சனுங்க என்னோடது. ஸோ உங்களுக்கு பார்க்குறக்கு அப்படி இருக்குது. எல்லாத்துக்கும் பேப்பர் போட்டாச்சு. வெங்காயம் கொட்டிடலான்னு பார்த்தா பாதி போட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது கொஞ்சம் கெட்டுப்போன வெங்காயம் தூசியெல்லாம் இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு சரி சுத்தம் பண்ணிவிட்டு கொட்டிக்கலான்ட்டு இப்போ ஃபுல்லாக மாப் போட்டாச்சுங்க. சூப்பராக நீட்டாக அக்கா மாப் போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த மெத்தையை இன்றைக்கி விரிச்சிடலாம், புது மெத்தை அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ரெடி பண்ணியிருந்தோம். இது வந்து கீழே வாசல் அதையும் வளைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் எங்கள் வீடு. கீழே வாசல் இருக்குது. கிச்சனில் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே க்ளீன் பண்ணி நீட்டாக அடுக்கிட்டேங்க. இதுக்கு மேலே வாங்குகிற மளிகை ஜாமான் மட்டும் கொட்டி வைக்கணும். நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிச்சன் டூர் போடுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அடுக்கி வச்சாச்சு. ஓரளவுக்கு நீட் பண்ணி வச்சுட்டேன். சரி, இது வந்து புது அடுப்புங்க. உங்களுக்கு என்னோடய பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். புது அடுப்பு வாங்கியிருக்கேன். இன்னும் அது செட் பண்ணல. ஃபைனலாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டாச்சு.
இன்றைக்கி இந்த ரொட்டீன் ஒர்க்கே வந்து காலையில் 11 o'clock ஆரம்பித்து ஈவினிங் 6 ஆயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக தென்றல் விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.